எந்த விளாகரும் செய்யாத ஒன்று நம்ம விளாகில் பதிவு பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஜட்டி வாங்க போகிறோம். போன வாட்டியே அந்த பொண்ணு கேட்டுச்சு, விலை அதிகமான ஜட்டி வேணுமா கம்மியான ஜட்டி வேணுமான்னு கேட்டுச்சு. நான் தான் 100 ரூபா 2 கொடுங்கன்னு சொன்னேன். உடனே ஒரே மாதத்துக்கு அடி ஓட்ட விழுந்துருச்சு. இப்போ போயிட்டு 200 ரூபாயில் 2 வாங்குகிறோம். ஆஹா, மறந்துட்டேன். எம்ஜிஆர் நகர் வந்துட்டணும். அது சூழப்பள்ளத்தில் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன் எம்ஜிஆர் நகரில் ஜட்டி கடை இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து சூழப்பள்ளத்தில் தான் சேல்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்க. எம்ஜிஆர் நகரில் போனால் சேல்ஸ் பாய்ஸ் இருப்பாங்க. ஒரு கிருப்பாக இருக்காது இல்லையா? போகிறோம், 2 ஜட்டி வாங்குகிறோம். முறுக்க ஒருத்தன் ஓட்டிகிட்டே தெரியுதான். ஐயா, கடையை பூட்டியிருக்குங்க. எஸ்எம் ஸ்டோரு. என்னங்க இது? அதாவது இந்த பொம்பளை சோக்கில் வந்து காரியத்தை கோட்டையை விட்டுருவாங்கன்று ஒன்று இருக்குது தெரியுமா? அது வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இங்கே வந்தால் சேல்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தோம். ஆனால் கடையை போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? பொம்பளை சோக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆப் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் அதை நம்ம வெளியில் காட்டிக்காமல் அதாகப்பட்டது மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன். என் தம்பிகளுக்கு பொம்பளை சோக்கால் என்ன நடந்துச்சுன்னு லைவாக நீங்கள் பார்த்துட்டீங்கடா. அதனால் சொல்கிற நானும் திரும்ப போகிறதில்ல, கேட்குற நீங்களும் திரும்ப போகிறதில்ல. அவர் பேசுறத கொஞ்ச நேரத்தில் அவரே மறந்துடுறாரு. எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு.